அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் சீசன் 3 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, நம்ம ஹீரோ அந்த ரிவர்சல் டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருப்பான். அதாவது இந்த டீமன் டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ எங்கே இருக்கான்னா, அந்த டிராகனுடைய காலு கீழே தாங்க இருக்கான். அவனுக்குள்ளே ஒரு பயங்கரமான மாற்றம், அந்த டார்க் ஆரா அப்படிங்கிறது வெளில வருது. இவன் அப்படியே பார்க்குறான், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கண் மூடி திறக்கிறதுக்குள்ளே அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய கையை வெட்டிட்டு அந்த குழந்தைய காப்பாற்றிடுறான். அது மட்டும் இல்லாமல் டிராகனுடைய ஒரு கொம்பு மாதிரி இருக்குது, அதையுமே பார்த்தீங்கன்னா கையில் வெட்டி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, கையில் வச்சிருக்க அந்த கொம்பை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் தலையிலேயே மொத்தத்தையும் இறக்கி விட்டுறாங்க. லிட்டரலாக ஒரு ஆக்ஷன் மூவியை ஹாரர் மூவி அளவுக்கு எடுத்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ அந்த டிராகன் இருக்குல்ல, அதுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. ஏன்னா அதோட ரைடர் தானே இறந்து போயிட்டான். அது பார்த்தீங்கன்னா காட்டுத்தனமாக பறக்குது. கீழே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, யாரா அவன் டிராகனை பிடிச்சி பறந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே ஒரு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோ நல்லாவே தெரியும். இவன் என்னடா இங்கே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவன் டிராகனையே மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதை நின்று, இல்லை உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிறான். அது கேட்குற மாதிரிலாம் தெரியல. ஸோ சொல் பேச்சை கேட்காததுனால கையில் இருந்த ஒரு கத்தி எடுத்து அந்த டிராகனையும் கொண்டுட்டான்ப்பா. இப்போ அந்த டிராகன் வேகமாக கீழே விழுது இல்லையா, அதை பிடிச்சிக்கிட்டே இவனுமே கீழே வரான். ஆனால் இவனுக்கு ஒரு அடி கூட படலைங்க. யாரா அவன், ஒரு ஸ்க்ராட்ச் கூட விழாமல் நிற்கிறானே அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ இந்த பொண்ணு அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அரண்டு போகிறானுங்க. ஏன்னா அடுத்து இவங்க தான் சாக போகிறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஹீரோ அங்கேருந்து இறங்கி நடந்து வந்துக்கிட்டே இருக்கான். ஒருத்தன் ஒரு பெரிய கத்தி வச்சுக்கிட்டு இருந்தான் பாருங்க. நின்னபடியாக அவன் கத்தியை இவன் பிடிங்கிட்டான். இப்போது அந்த பொண்ணுக்கு வேறு வழியில் ஓடலாம் அப்படின்னு பார்த்தா அவள் கதையும் முடிச்சு விட்டான். அதாவது பார்பிக்யூவில் குத்தின சிக்கன் மாதிரி ஆக்கி விட்டான் அவளை. இப்போ மற்ற 2 பேர் பயங்கரமாக அலறானுங்க. அவனுங்க என்ன பண்ணுறாங்க, அந்த படை வீரர்கள் இருக்காங்களா, அவங்க கிட்ட போய் சொல்கிறானுங்க, ஏன்டா சும்மா நின்றுருக்கீங்க, அவனை பிடிங்கடா அப்படிங்கிறானுங்க. இங்கே பாரு, எனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நீங்கள் எல்லாம் செத்து போயிடுவீங்க அப்படிங்கிறானுங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடுறதுக்காக இந்த படை வீரர்கள் போகிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், ஒழுங்கு மரியாதை நகர்ந்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க யாரும் கேட்குற மாதிரி தெரியல. அப்போது உங்கள் விதியை மாற்றுறதுக்கு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், டென்ஷன் கிட்ட, நீ உன்னுடைய கண்ணை மூடிக்கோ, நான் சொல்கிற வரைக்கும் கண்ணை திறக்காத அப்படிங்கிறான். இன்னைக்கு இங்கேருந்து யாருமே உயிரோட போக மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வெறித்தனமான ஒரு சண்டையாக இருக்குது. அதாவது இந்த சீசன் 1 சீசன் 2 எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்ப ஒரு ஃபன் லவ்விங் கேரக்டராக ஜாலியாக போகக்கூடிய ஒரு சீரீஸ் இது. ஆனால் இந்த சீசன் 3 மட்டும் ஏன் இவ்வளோ கொலவெறி கொண்டு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ரத்தம் தெறிக்க இருக்குது ஒவ்வொரு சீனும். அங்கே வந்த வீரர்கள் எல்லாரையுமே கொன்று குவிச்சு அவங்க மேலே நின்றுட்டுருக்கான் நம்ம ஹீரோ. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, வேணா சென்னான்னு போதும் நிப்பாட்டிக்கோ, எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ இன்னொரு பொண்ணு யோசிக்கிறான், ஆமாம் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, அவன் அந்த கிங்டமோடைய ராயல் அட்வைசரில் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ எல்லாருமே ஐயோ அவன் ராயல் அட்வைசரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இந்த ஆள் போய் பேசுகிறான். இவன் என்ன சொல்கிறான், நீ ராயல் அட்வைசர் அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே நம்ம சண்டை போட வேணாம், எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் கத்தியை கீழே இறக்குறான்ப்பா. இப்போ அந்த 2 பேர் மூடிட்டு சும்மா இருக்கணுமா இல்லையா, பத்தியா அவன் கத்தியை கீழே இறக்கிட்டான், பயண்டா அவனுக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசுகிறானுங்க. நம்ம ஹீரோ கீழே இறங்கி வரான். இந்த ஆளும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ பேசலை, அந்த ஆளை தாண்டி நடந்து போய்கிட்டே இருக்கான். அவனை திரும்பி பார்க்குறான், என்னடா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறான். ஸ்ட்ரைட்டாக போனவன் இவனுங்க 2 பேரும் நோக்கி கத்தியை நீட்டுறான். அந்த ஜென்ரல் இருக்கான்ல, அவன் சொல்கிறான், வேணாம் சொன்னா கேளு நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ எதுவும் கேட்கல, ஒரே வெட்டு தான் 2 பேரையும் சாய்ச்சி விட்டான். இப்போ அந்த மனுஷனுக்கு கோவம் வருமா வராதா, அவனுக்கு சரியான கோவம் வந்துச்சு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரி பண்ணியிருப்ப, நீ ஒரு ராயல் அட்வைசராக இருந்தா என்ன, இங்கே எங்கள் ஆட்கள் நிறைய பேரை கொண்டிருக்க, இன்றைக்கி நாங்கள் உன்னை சும்மா விட மாட்டோம், பிடிங்கடா அவனை, இவனுக்கு இன்றைக்கி தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இங்கே நடந்த சம்பவத்தை எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஸோ நான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் சண்டை போட்டேனே ஒழிய தேவையில்லாமல் சண்டை போடல. அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ண கிரைம்க்கு மரணம் தான் அவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறான். ஸோ நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே நான் இங்கேருந்து கிளம்பி போக போகிறேன், என்னை யாராச்சும் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் யாருக்குமே கருணை காட்ட மாட்டேன் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா, என்னடா நமக்கு தெரிஞ்ச சென்னானா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஏன்னா அவன் இப்படிப்பட்ட ஆளே கிடையாது. இப்போ இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் இருந்து இன்னும் நிறைய படை வீரர்கள் வராங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, பயங்கரமான படைகள் உள்ளுக்குள்ளே வருது. இந்த பொண்ணு பார்க்குறா, ரைட்டு சிச்சுவேஷன் இன்னும் மோசமாக போய்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்க்குறா. ஸோ உள்ளுக்குள்ளே வரவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஜென்ரல். இங்கே இருக்க எல்லா ஜென்ரலுக்கும் மேலே இந்த ஆள். இப்போது முதல்ல நம்ம ஹீரோ ஒரு பையனை கொன்னான் இல்லையா, அந்த ஒரு டிராகன் ரைடர், அவன் யாருன்னா இந்த ஜென்ரலோட பையன். இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த மனுஷங்கிட்ட சொல்லியாச்சு. இந்த மனுஷன் என்ன சொல்கிறான், இந்த ஒரு ராஜ்யத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுலையே என்னுடைய வாழ்க்கை முழுசாக போயிடுச்சு. ஸோ இப்போ நான் அதான் பண்ண போகிறேன். ஆனால் ஒரு பிள்ளைக்கு அப்பனா நான் ரிவெஞ்ச் அப்படிங்கிறது எடுத்தே ஆகணும். ஸோ இந்த இடத்துல நான் ஜென்ரலாக இல்லாமல்
ஒரு புள்ளைக்கு அப்பனா போய் சண்டை போட போகிறேன், நீங்கள்லாம் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விடாபடியாக நிற்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, சரிப்பா நீங்கள்லாம் வந்து சண்டை போடுங்க, ஆனால் உங்களுடைய ஆர்மர் எல்லாத்தையும் கழட்டிடுங்க அப்படிங்கிறாரு. அதாவது இந்த இடத்துல இவர் ஜென்ரலும் கிடையாது, அவங்க வந்து இந்த நாட்டுடைய படைகளும் கிடையாது. இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான், இவருடைய பர்சனல் கார்ட்ஸ் இவங்க எல்லாருமே. அதே மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறாரு, தம்பி நீயும் அந்த ராயல் அட்வைசர் கிடையாது, நீ ஒரு கொலைகாரன், உனக்கான தண்டனையை நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ பார்க்குறான், ரைட்டுப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா சென்ஷன் கிட்ட கேட்குறான், உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இல்லை எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு துணியை எடுத்து என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை தன்னோட சேர்த்து கட்டிக்கிறாங்க. இப்போ இவங்களும் சண்டை போட போகிறாங்க. வெறித்தனமான சண்டை அப்படிங்கிறது போது ரத்தம் தெறிக்க தெறிக்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்னதான் நம்ம ஹீரோ டீமன் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணால் கூட எவ்வளோ நேரத்துக்கு அவனால் தாக்கு பிடிக்க முடியும்? அவனுமே கொஞ்சம் திணறான், வேற வழி இல்லை. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக யாரோ ஒருத்தர் அங்கே வராங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், யார் நீங்கள் அப்படின்னு கேட்டால் அந்த ஷென்லான் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி இருக்குது, அதோடைய வைஸ் டீன் இவர். அவர் கேட்குறாரு, உன்னோட ஹோய் போ எங்கடா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க போ இப்போ என் கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதான் அவர் சொல்கிறேன், இங்கே பாரு ஆட்கள் எல்லாமே இங்கே தான் வந்துகிட்டு இருக்காங்க, நான் வந்து ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன், நீ அந்த சான்ஸை பயன்படுத்தி இங்கேருந்து தப்பிச்சு போயிடு, ஸ்ட்ரெயிட்டாக முதல்ல நீ நம்ம அகாடமிக்கு போய்டு, மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பவர்ஃபுல் அட்டாக் அப்படிங்கிறத பயன்படுத்தி இப்போ ஓடுறா அப்படின்னு சொன்னால் ஒரு குரல் கேட்குது, இங்கேருந்து யாரும் தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் சொல்லுது. யாரா அது அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்து நிற்கிறாங்க. வந்தவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட கேபிட்டலுக்கே வந்து இவ்வளோ பேரை கொண்டிருப்ப, உன்னை இன்றைக்கி நான் உயிரோட அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த டீன் பார்க்குறாரு, ஐயோ இந்த ஆளா டேய் ஓடுறா முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாரு. அந்த ஆள் விடுற மாதிரி தெரியலங்க, அப்படிலாம் இங்கேருந்து யாரும் தப்பிச்சு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பிடிச்சி வைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் வந்து செல்ஃப் டிஃபென்ஸில் தான் சண்டை அப்படிங்கிறதே போட்டேன், ஏன் உங்களை யாராவது இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த ஆள் என்ன சொல்கிறான், சும்மா எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காதப்பா, நீ ஏகப்பட்ட பேர் இங்கே கொண்டிருக்க, உன்னை நான் இங்கேருந்து உயிரோட அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறான். அதாவது நார்மலாக இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த பாலிடிக்ஸ் இந்த மாதிரி சண்டையிலலாம் தலையிட மாட்டானா, தனிச்சு தான் இருப்பான் போல தெரியுது. ஆனால் இப்போ வேறு வழி இல்லாமல் உள்ளுக்குள்ளே வந்திருக்கிறாராமா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஓவராக பேசாத, நீ வந்து எல்டராக இருக்கலாம், ஆனால் நான் வந்து ஒரு ராயல் அட்வைசர், நீ என்னை இந்த இடத்துல கொன்னன்னு வச்சுக்கோ, ஏன் கிங்டம் சும்மா இருக்காது, கண்டிப்பாக படையெடுத்து வருவாங்க அப்படின்றான். அதனால என்ன சொல்கிறான், தம்பி இந்த வெத்து வார்த்தைலாம் பேசாத, நீ ஒரு தனி மனுஷன், உனக்காக ஒரு கிங்டமே இங்கே வருமா, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாங்க. அவனோட அட்டாக் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, டீனாலே தடுக்க முடியல. இப்போ ரெண்டாவது அட்டாக் நம்ம ஹீரோ நோக்கி தான் போகுது. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த எபிசோட் இன்னும் கொடூரமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.